Hello friends, today 1st June 2023, the time now is 8:30 in the morning. So இன்னைக்கு வந்து simple past translation பார்க்க போகிறோம். ஸோ simple past passive voice ஏற்றிருக்கோம். PVனா passive voice. ஸோ I was givenனா எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கப்பட்டது. யூ வந்து சின்ன பையனை யூ, சின்ன பொண்ணு யூ, பெரியவங்களும் லேடி ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் யூ. ஸோ யூ வேர் கிவன்னா உனக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஹீக்கு கூட அங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல தெரியுதுங்களா? ஹீனா சின்ன பையன், அவன் இவன். அதே மாதிரி மேன் அவர் இவர். ஸோ ஹீ வாஸ் கிவன்னா அவனுக்கு கொடுத்தாங்க, இவனுக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்கன்னு வரும். அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்டது, இவருக்கு கொடுக்கப்பட்டது, இப்படி வரும். அதே மாதிரி ஷீக்கு கூட எழுதியிருக்கோம் பாருங்கள், அவள் இவள் அவங்க இவங்கன்னு எழுதியிருக்கோங்க. சரிங்களா? ஷீ வாஸ் கிவன்னா அவளுக்கு கொடுத்தாங்க, இவளுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க, அவளுக்கு கொடுக்கப்பட்டது, இவளுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வரும். சரிங்களா? இது சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஹெட்டிங் எழுதியிருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் பிவினா பாசிவ் வாய்ஸ். ஐ ஆம் கிவன்னா எனக்கு தராங்க, எனக்கு கொடுக்கப்படுகிறது. யூ ஆர் கிவன்னா உனக்கு தரோம், உங்களுக்கு தரோம், உனக்கு கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அப்படி வரும். ஹீக்கு எகெயின் பெரியவர் சின்னவர். சரிங்களா? ஹீ இஸ் கிவன்னா அவனுக்கு தராங்க, இவனுக்கு தராங்க, அவருக்கு தராங்க, இவருக்கு தராங்க, அவனுக்கு தரப்படுகிறது, இவனுக்கு தரப்படுகிறது, அவருக்கு தரப்படுகிறது, இவருக்கு தரப்படுகிறதுன்னு வரும். மைண்டில் தான் பாய் மேன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க. அதேமாதிரி ஷீக்கு கேர்ள் லேடி. ஷீ இஸ் கிவன்னா அவளுக்கு தராங்க, இவளுக்கு தராங்க, அவங்களுக்கு தராங்க, இவங்களுக்கு தராங்க, அவளுக்கு தரப்படுகிறது, இவளுக்கு தரப்படுகிறது, அவங்களுக்கு தரப்படுகிறது, இவங்களுக்கு தரப்படுகிறதுன்னு வரும். சரிங்களா? அடுத்தது ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சர் பிவின்னு போட்டிருக்கோம் பாசிவ் வாய்ஸ். ஐ வில் பி கிவன்னா எனக்கு தருவாங்க, யூ வில் பி கிவன்னா உனக்கு தருவாங்க, உங்களுக்கு தருவாங்க, உனக்கு தரப்படும், உங்களுக்கு தரப்படும். அடுத்தது ஹீ வில் பி கிவன்னா அவனுக்கு தருவாங்க, இவனுக்கு தருவாங்க, அவருக்கு தருவாங்க, இவருக்கு தருவாங்க, அவனுக்கு தரப்படும், இவனுக்கு தரப்படும், அவருக்கு தரப்படும், இவருக்கு தரப்படும், அப்படி வரும். ஷீ வில் பி கிவன்னா அவளுக்கு தருவாங்க, இவளுக்கு தருவாங்க, அவங்களுக்கு தரப்படும், அவங்களுக்கு தருவாங்க, இவங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி சின்ன பொண்ணு அவளுக்கு தரப்படும், இவளுக்கு தரப்படும், அவங்களுக்கு தரப்படும், இவங்களுக்கு தரப்படும். சரிங்களா? இவ்வளோ இருக்குது. அதுக்கு எல்லாமே சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, எல்லாருக்கும் தெரியும் ஐ யூ யூ வி தே ஹீ ஷீட். ஸோ இங்கே ஐ இருக்குது, ஆம் இருக்குது. ஐ ஆம் கிவன் V3. சரிங்களா? பாஸ்ட் இங்கே தான் வச்சுக்கோங்க, ஐ வாஸ் கிவன். அதேமாதிரி கோ கம் ஈட்டு சிட்டு ரீடு ரைட் மாதிரி பியும் வந்து V1 தான். பீனுடைய பாஸ்ட் கிடையாது, பிக்கு V3 தான் இருக்குது பீன்னு. V4 வந்து பீயிங், V5யும் கிடையாது. ஸோ பிக்கு வந்து V2 V5 கிடையாது. ஸோ ஐ வில் பி கிவன் பாருங்கள், ஐ வில் பி கிவன். சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கும் கை ஆக்டிவ் வாய்ஸ், வாங்கும் கை பாசிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? புக்கில் வந்து செல்ஃபோன், அரேஞ்ச் இங்கிலீஷ் புக்கில் செல்ஃபோன் டவர், பவர், டுவர்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரிசீவருக்கு மொபைல் ஃபோன்னு கொடுத்துருக்கோம். இது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். தமிழ் ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை எனக்கு தமிழ் மூலியமாக தான் இது பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஹாப்பி லேர்னிங். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.